தென்காசியில பள்ளியில கார் மோதி ஒரு குழந்தை பலியாக இருந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பா 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மாணவி உயிரிழந்ததை தொடர்ந்து உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பா 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு. அதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். காரை ஓட்டிட்டு போன 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. காரை இயக்குனவர் மது போதையில் இருந்ததாகவும் சுயநினைவு இல்லாம குழந்தையின் மேல காரை மோதினதாகவும் தற்பொழுது ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இந்த விவரங்களோடு செய்தியாளர் ராமசுந்தரமும் இணைந்திருக்கிறார். ராமசுந்தரம், வணக்கம். என்ன சொல்றாங்க இந்த 2 பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்து மேலும் நிலவரம் என்ன? அதாவது இந்த மாணவி உயிரிழந்த விவகாரத்துல உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளோடு தொடர்ந்து போராட்டமானது மதுரை நெடுஞ்சாலையில நடந்து வருகிறது. சாலை மறியல் போராட்டம் நடந்து வரக்கூடிய நிலையில போலீசார், வருவாய்த்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தனி இடத்துல வைத்து விசாரணை அந்த புளியங்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தனி இடத்துல வைத்து விசாரணை நடந்து வருகிறது. ஏற்கனவே ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட ஒரு சூழல்ல அவர் மது போதையில காரை இயக்கியதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. இது தொடர்பாக அந்த மருத்துவ பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கார்ல உடன் வந்த அந்த ஓட்டுநரோடு இன்னொரு நபர் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவரிடமும் தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது காவல்துறை தரப்புல 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருந்த சூழல்ல அந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் உள்ளிட்டவை பெறுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவரோடு பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. ஆனால் பேச்சுவார்த்தையில அவர்கள் உடன்பாடு எட்டாமல் அந்த பள்ளியுடைய தாளாளர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே நாங்கள் கலந்து செல்வோம் என்ற கோரி தொடர் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.